அண்ணே கையை சொல்லிட்டு சரி உண்ட மயக்க சொன்ன கொண்டு நான் அதனால எனக்கு 3 சந்தேகம் இருக்குது. சந்தேகம் கொடிய நோய் அதை உடனே நிறுத்த செய்யணும். ஆமா சொல்லுங்க. என்ன தெரியுமா மைத்துனரே, நம்முடைய அரண்மனையில ஒரு வெள்ளை குதிரை இருக்கு. அந்த வெள்ளை குதிரை மீது ஒண்ணா சவாரி செய்யறாரு. அண்ணனுக்கு பிறகு யாருப்பா சவாரி செய்வது? இந்த தம்பி தான் சவாரி செய்வாரு. கேட்டியாடா தம்பி நான் ஏறுவேன். அண்ணன் ஏற குதிரை நான் ஏறுவேன்டா. ஐயோ உனக்கு எனக்கு உரிமை இருக்கு, நான் ஏறுவேன். அண்ணன் ஏற குதிரையா ஏறுவேன். எச்சலாம் என் சவரம் என் 2 குண்டு என் கோணா என் கொழா ஆரம்பத்துல அப்படித்தான் இருக்கும். எச்சலாம் பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி எட்டு போய் என் புளியாங்கோட்டை திட்டி புளியாங்க குழந்தை பாவை குழந்தையாருக்கு பார்த்தாண்டா 1050 ரூபாய் ஏமாத்தி போட்டாங்க. இரண்டாவது என்ன தெரியுமா? கேள்வி. நம்முடைய அரண்மனையில ஒரு தங்க தட்டு அதுல உங்க அண்ணன் உணவு அருந்துவது வழக்கம். பிறகு யாரு அண்ணன் தம்பி நான் தான் சாப்பிடுவேன். சாப்பிடுவேன் அண்ணனுக்கு பிறகு அந்த தங்க தட்டு தம்பி நான் சாப்பிட்டோம்டா. அது எச்ச தட்டு. சின்ன வயசுல இருந்து நானுடைய அண்ணனும் ஒரே தட்டுல உணவு அருந்துவது வழக்கம்டா. சின்ன வயசுல இருந்தா ரத்த பாசம். ஐயோ கைவாத கூட துள்ளுங்க. ஐயா ஒரு மாதிரியா எச்ச தட்டது. நான் சாப்பிடுவேன். இதாண்டி வெளிநாட்டு படிப்பு. இங்க இருக்கிற பசங்களுக்கு தெரியுமா? வெளிநாட்டு இங்கிலீஷ் படம் எல்லாம் பாப்பியா? வேன்ல மட்டும் பாத்துக்கணும் வந்த எல்லாரும் தூங்கிட்டாங்க. நீ மட்டும் ஐயா ஜாக்கி சான் படம் எல்லாம் உங்களுக்கு தெரியுங்க. தப்பா நினைக்காத. வெளிநாட்டுல படிச்சேன். காலாண்டு பரீட்சையில பாஸ் ஆயிட்டேன். அரையாண்டு பரீட்சையில பாஸ் ஆயிட்டேன். அண்ணி உனக்கு இப்ப முழாண்டு பரீட்சை வைக்க இந்த பரீட்சையில பாஸ் ஆனாதான் உனக்கு அடுத்த கிளாஸ் ஈசன் துறோ கிளாஸ் சொல்லி வச்சிருக்கேன் இல்லையா? முன்னாடி நீ அடுத்த கேள்வி சொல்லுங்க. என்ன தெரியுமா? என்னது? மைத்துனரே, நம்முடைய அரண்மனையில ஒரு பஞ்சன மெத்தை. ஆமா பஞ்சன மெத்தை. ஆமாண்டா கணவனும் மனைவியும் ஓய்வெடுக்கும் மந்திரங்க அறை. ஆமா இது எங்க வீட்டுல கணவன் மனைவி பாத்ரூம்ல தான் ஓய்வு எடுக்கிறாங்க. பசங்க அதிகமாயிட்டு சொல்லுங்க. நீ அந்த பஞ்சு மெத்துல இப்பொழுது நானும் கொஞ்சம் தான் படுத்து உறங்குறோம். உண்மைதானே? அன்னைக்கு காணக்கு போயிட்டாரு. காணக்கு போயிருக்காரு. ஒருவேளை பொண்ணு அங்கே செத்துட்டா. ஏன்டா 1000 மணி பாட்டு வாயா அண்ணன் கத்துவாரா? சும்மா காட்டியா சும்மா கதில நல்ல பாப்பா. பயமா இருக்குதுடா. உங்களை பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்குது. உடைய வார்த்தைகள் நாங்க எதுக்கு நான் பாடு பாடி வார்த்தை ஏதோ சூட்சமா மடங்கி இருக்குது. ஒன்னும் இல்லப்பா பயமா இருக்குது. அண்ணனோ வெளியே போயிட்டாரு. அன்னைக்கு வெளியே எடுத்துக்கிறது என்ன பண்றது? ஐயோ நானும் இதே மாதிரி நின்று கிடக்குறேன். நீதான் பாயம் பார்க்குது. கதவு சாத்து அது என்னடி சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. ஒன்ன செத்துட்டா. குத்துறாமா வாயில குத்துறான். குத்துறதுக்கு ஆளு நீங்க மூத்திரம் பேச பையன். என்னடி சொல்றீங்க? வாடா பணப்பா சும்மா தானே நான் கூட 1050 ரூபாய் கட்டி ஏமாந்து போட்டேன். இருந்தாலும் கையை
பொண்ணு செத்துட்டா. வேலைக்கு ஆக மாட்டேன் தேவையா நல்லா பெருத்து இருந்தா தானே சப்ப மெரிக்கிறேன் நீ பாத்து வா. கிடையாது நான் விரதமாக்கிறேன் 3 நாள் என்ன கோயிலுக்கு? டேய். பயப்படாதப்பா பயப்படாத அண்ணன் நடுக்க எனக்கு தெரியாதா கண்ணு அண்ணே சொல்லுங்க நீ என்ன நீ அண்ணன் செத்துட்டா. இன்னும் தாண்டா வெறி ஆகுதுடா எனக்கு அப்படி. போய் எங்களா தலையில பேசிக்கிட்டு போடு வெய்யா டென்ஷன் ஆகுதுடா. என்னடா இதெல்லாம்? ஸ்ட்ரைட்டா மேட்ரிக்கே வரேன். இங்க பாருங்க. எப்போது ராமனை பார்த்தேனோ அப்போ ஒரு ஆசைப்பட்டு என்ன பட்டு பட்டு முட்டு. டேய் டேய் தபரா அண்ணன் யார வெள்ள குதிரையில யார அரமனை குதிரை அண்ணன் சாப்பிட்ட தட்டுல சாப்பிடுறேன் அவனோட தங்கத்தை அண்ணன் சத்தா கூட அண்ணி யாரு பெற்றெடுத்த தாய்க்கு சமன்னு மச்சல போய் யாரு பெற்றெடுத்த பிள்ளையாருங்க பாதிக்கணும் எப்படியா அவன் வேலைக்கு ஆக மாட்டான் உள்ளக்கிற பூனை தலை நீ ஆமா. மைத்துனரே, முட்டை தரமட முடியாதா? அடி பாவி தயவஞ்சிக்கு நச்சு பாம்பே நீ பெண்ணா அல்லது பேயா நீ தாய் வத்துல பிறந்தியா அல்ல தெருவுல ஓடுற சொடி பிடிச்ச வெறி பிடிச்ச நாய் வத்துல பிறந்தியா ஏய் நாய் வெறி எடுத்து சுத்துறான் வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மா என்று கூறினேனே அம்மா அம்மா அந்த அம்மா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமாடி? ஒரு அப்பாலே அம்மா 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 அம்மான்றிய பாலா குச்சே. நீ குடிக்க நினைச்சனால வராது இல்ல உனக்கு சுத்தி முக்கி பேசனா என்னடா? ஆ? ஏய் இது எப்படி பண்ண நாடு குத்துக்கு நான் உன்னை. சத்திய தவறாத ஆட்சி புரிந்த சத்தியபுரி நாடு இவருடைய தந்தை சத்தியசிரமன் ஆண்ட இந்த பொன்னாட்டில் இந்த நாட்டு அரண்மனைக்கு மகாராணியா வாக்கப்பட்ட நீ இப்படிப்பட்ட இழிவான செயலை செய்வதா? டேய். இப்போது சாலமோன் பாப்பா என் மாதிரி பேசாதன்னு என்னோட அண்ணனும் எடுத்து கூறி ஏய் உங்க இருவரையும் முதல்ல உன்னதானா நீங்க போங்க முடியாது ஐயாண்ணா ஏய், ஏய். ஆயிட்டுமா? ஐயாண்ணா ஐயாண்ணா ஏய், அண்ணன் சொல்லி முதல்ல உன்னதானா நீக்க போறேன் இந்த வந்து உன்னதானா நீக்கணும் முதல்ல நீ கூப்பிடுறா. அங்கே அவர் நீக்க போறோம் அதை தப்பா கூப்பிட்டு ஐயாதரா மணி பாட்டு வாயா மைத்துனரே, தவறு நினைச்சிட்டீங்களா? நீங்க சின்ன சிறு வயது முதல் அயல்நாடு சென்று பட்ட படிப்பு முடித்து இப்பதான் தாயக திரும்பி இருக்கீங்க. ஆமா. அதனால அந்த அயல்நாட்டுல ஆணும் பெண்ணும் சேர்ந்து படித்த கல்லூரி அல்லவா? அங்க என்ன வேணாலும் இருக்கலாம். நானும் விஜயாவும் உன்னை சோதித்து பார்ப்போம். அவன் உன்னை டெஸ்ட் பண்ணப்பா. வெளிநாட்டுல போறேன் டெஸ்டா ஆமாப்பா நாங்க வீட்டுல டெஸ்ட் எல்லாம் பண்ணுவோம் வீட்ல பண்றீங்களா பிளட் டெஸ்ட் எவரி டெஸ்ட் மோஷன் டெஸ்ட் வாஷன் டெஸ்டா ஆமா சாப்பிட்டு பார்த்து சொல்லிடுவோம் ஏய், என்னத்த? மோசனை வாய் மூடு. அண்ணே என்னன்னு சொல்றீங்க அயல்நாடு சென்னை ஆடுகளை பெண்ணை சேர்ந்த பயந்த கல்லூரி பயந்தேனே நான் நல்லவனாக வாழ்கின்றேனா கண்ட பெண்களோடு காம லீலை ஆடுகளை பரிசோதனை செய்திருக்கலாம் அண்ணே உடைய நல்ல மனதை புரிந்து கொள்ளாமல் உங்களை வாடி என்று போடி என்று வசமாறி போய்து விட்டேன் மன்னித்து விடுகிறேன் நீ அது சொல்ல வேண்டாம் பாடி நம்ம நாயா எல்லாரும் வீட்டுல அது மட்டும் நடக்குது அழகு வாடி பொடித்துட்டு என் தெய்வத்தை கொடுப்பா அதெல்லாம் பெருசா எடுத்துக்காது என்ன மன்னிச்சிருங்க நீ அடி என்ன மன்னிச்சிருங்க நல்லா இருக்கு அம்மாக்கு எதனா கூட போட்டது
இருந்தாலும் நான் இந்நாட்டு மகாராணி. ஆமா நீ இங்க நடந்த விஷயம் தெரியல தவறு. ஐயா, அதனால இங்க நடந்த விஷயத்தை யாரும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சத்தியம் மட்டும் அது செய்து. என்னை பெற்றெடுத்த தாய் இருந்ததால் கூட என் மீது இந்த அளவுக்கு பாசத்தை காட்டிக்க மாட்டாங்க. அண்ணியாக வாக்குப்பட்ட நீங்க இந்த சத்தியம் நல்லா செய்ங்கப்பா.